ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் 2 முடிஞ்சிருக்கு. இதில் 30 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். சின்ஸ் த பேசஞ்சர் ஆன் போர்ட் ஹேட் டேக்கன் இல் சடன்லி த ஏர்பிளைன் டேஷ் டு த நியரஸ்ட் ஏர்போர்ட் பை த பைலட். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வாஸ் ஃப்ளோன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டு பாசிவ் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போர்டு வித் மை ட்ரெடிஷ்னல் லுக் இந்த வீக்கெண்ட் ஐ டிசைடட் டு கட் மை ஹேர் ரியலி ஷார்ட் இன் த அபோவ் சென்டென்ஸ் த வேர்ட் மை. ஸோ மை ரெஃபர்ஸ் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மைங்கிறது பொசசிவ் ஃபார்ம்ங்கிறது தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைங்கிறது பொசசிவ் ஃபார்ம். இல்லை ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, பொசசிவ் நவுன் பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஆக்சுவலி மை ட்ரெடிஷ்னல் லுக் அப்படின்னு இருக்குது. ஸோ மை ஹேர், ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சி, ஆப்ஷன் சி பொசசிவ் அட்ஜெக்டிவ் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்ததா 63rd கொஸ்டின் பாருங்க. டேஷ் இஸ் a figure of speech in which words are used in such a way that their intended meaning is different from the actual meaning. அதோட ஆக்சுவல் மீனிங்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சொல்ல வர விஷயம் வேற இருக்கும். ஸோ ஆனால் ஆக்சுவல் மீனிங் வந்து வேற இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அயனிங். அயனிங்கிறது இப்போ யாராவது வந்து நக்கலாக பேசுகிறோம், அப்படி கிண்டலாக பேசுகிறோன்னா அவங்கள ஒரு மாதிரி மறைமுகமாக வந்து இது பண்ணுவாங்க. அது ஆக்சுவல் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் அயனிங். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். 64th கொஸ்டின் பாருங்க. டஸ் நாட் பிலாங் இன் த லிஸ்ட். ஓகே, மற்ற மூணும் பாருங்க. பேஷனேட், ஆர்டன்ட் அண்ட் எமோஷனல், இது ரெண்டுமே இன்டென்சிவ் ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதுக்கு ரைட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கோல்ட். டஸ் நாட் பிலாங் டு த லிஸ்ட் ஆஃப் வேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் 64க்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 65 கொஸ்டின்ஸ் பாருங்க. 65ல வந்து லூயிஸ் கேரல்ங்கிறது டேஷ் ரைட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் இங்கிலீஷ் ரைட்டர். ஸோ எந்த சென்டென்ஸ் வந்து பெர்சானிஃபிகேஷன் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெர்சானிஃபிகேஷன் என்ன, ஒரு நான் லிவிங் திங்ஸ்க்கு வந்து ஒரு ஹியூமன் அட்ரிபியூட் கொடுக்கறது தான் பெர்சானிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா த சன் ஸ்மைல் டவுன் அப்பான் தம். சன் ஸ்மைல் பண்ணுமா, கிடையாது, அதுக்கு ஒரு ஹியூமன் அட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட். ஓகே, இது ஒரு ஹியூமன் அட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவருக்கு வந்து நாடட் தர் ஹெட், ஸோ ஹியூமன் அட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். லைக்குன்னு வந்திருக்கு. ஸோ லைக்குங்கிறது வந்து சிமிலி. அடுத்ததா 67th கொஸ்டின் பாருங்க. when the speaker says yes grandpa we should wait until the road is clear of traffic அப்படின்னு இருக்கு. we should first look right left and again right before we cross the road. ஸோ இங்கே வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து அவங்க கிராண்ட்பாட்ட ரொம்ப ஒபிடியண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒபிடியண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக ஒரு ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டனிம்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஆண்டனம் ஆஃப் த வேர்ல்ட் யூனிக். யூனிக்னா ஒரு ரேரான விஷயம் இல்லையா. ஸோ அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா காமன்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சினோனிம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அகைன் ஒரு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அண்டர்லைன்ட் வேர்ட் ஸ்டார்டல்ட். ஸ்டார்டல்ட்னா ஏதாவது ஒரு விஷயம் லைக் வந்து ஃப்ரைட்டன்ட், ஷாக்டு, சர்ப்ரைஸ்டு, அது மாதிரி எமோஷ்னலாக ஏதாவது வெளிப்படுத்துகிற விஷயம். ஓகே, ஸோ அதுக்கு ரைட் ஆப்போசிட் என்ன பார்த்தீங்கன்னா அன்கன்சன்ட் தான் இது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி அன்கன்சன்ட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக 70th கொஸ்டின் பாருங்க. த ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் அண்ட் த லாஸ்ட் 6 லைன்ஸ் ஆஃப் எ சோனட். சோனட்டில் ஃபர்ஸ்ட்டில் 8 அப்புறம் 6, இது வந்து ஆப்ஷன் டி ஆக்டேவ் அண்ட் சிஸ்டேட். ஆக்டேவ்ங்கிறது ஒரு ப்ராப்ளம் பற்றி பேசுவோம், சிஸ்டேட்டுங்கிறது அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஐ வில் டை பட் நாட் ரன் அவே, திஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப், யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஹிலாரி. எட்மண்ட் ஹிலாரிங்கிறவங்களோட வேர்டு இது. இவங்க யார் பார்த்தீங்கன்னா மவுண்டெய்னரு. ஸோ மவுண்டெய்னர் எதில் இது பண்ணவர் பார்த்தீங்கன்னா கான்கர்டு மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ அவர் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார், இந்த ஆப்டிமிஸ்டிக் வேர்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஒன்லி வே டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளை. ஒன்லி வே என்ன டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைனா வந்து டு க்ரோ ஃப்ளவர்ஸ். ஓகே, ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 73rd. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரெடேட்டர் மே த்ரெட்டன் யங் சில்ட்ரன், இது கரெக்ட். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மே யூஸ் யுவர் ஃபோன் அண்ட் மிஸ்யூஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் நாலேஜ், இதுவுமே கரெக்ட். அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ போத் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 74 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயட் ஹேஸ் த டிஸ்டிங்ஷன் ஆஃப் பீயிங் அவார்டட் பீப்புள் போயட் லாரியட் ஆஃப் மிக்ககன். ஸோ இது ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா பீப்புள் போயட்னு சொல்லுவாங்க. இவர் எட்கர் கெஸ்ட் தான் வந்து இது கரெக்டான ஆன்சர். அடுத்தது சிக்ரன் ஸ்ரீவாஸ்தவ் இஸ் அன் இந்தியன் ஆத்தர்னு தெரியும், பட் எந்த ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி இஸ் எ ஜெர்மன் ஆரிஜின். ஓகே, இவர் வந்து சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சருக்கு ரொம்ப ஃபேமஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 76th கொஸ்டின் பாருங்க. டேஷ் இஸ் அன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன்
ஃபிலிம் மேக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேகர் தத்தாரிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் பை யார் எழுதுனாங்க? ரவீந்திரநாத் தாகூர். ஸோ ரவீந்திரநாத் தாகூரோட இயர்லி சைல்ட்ஹுட் டேஸை பற்றி பேசியிருப்பார். ஆஃப்டர் இஸ் ஃபாதர்ஸ் டெத் இஸ் பிரதர் டிமாண்டட் டு ஸ்பிளிட் த வேர்ல்டு. இங்கே டிமாண்டட்ங்கிற வேர்டு வந்து எதை மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஆத்தரேட்டிவ்லி. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா கிரப்புங்கிறது இங்கே எதை மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா நவுனு மீன் பண்ணுது, ஃப்ளட்டருங்கிறது வெர்பு, க்ரூயலுங்கிறது அட்ஜெக்டிவ், கிரேவ்லிங்கிறது அட்வர்ப். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சிங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்க 80 கொஸ்டின். ஸோ ஐசக் பிளேமேட்ஸ் வாஸ் என்சாண்டட் வித் திஸ் நியூ விண்மில், ஃபைண்ட் த மீனிங். ஓகே, என்சாண்டடோட மீனிங். ஓகே, தட் டஸ் நாட். ஓகே, நல்லா படிக்கணும். தட் டஸ் நாட் சின்க்ரனைஸ். ஸோ மீனிங் மற்ற மூணுமே எக்ஸாக்ட் மீனிங்காக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் என்த்ரால்டு, கேப்டிவேட்டட், டிலைட்டட்லாம் பார்த்தீங்கன்னா சேம் மீனிங் தருது என்சாண்டட்க்கு. ஸோ மோட்டிவேட்டட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டி வந்து ஆப்ஷன் டிங்கிறது இது கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஃபைண்ட் அவுட் த மீனிங். ஓகே, மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் த அண்டர்லைன்டு இடியம்ஸ் இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ பாயிண்ட் பிளாக்ங்கிறது டேரெக்டாக ஏதோ ஒரு மழுப்பெல்லாம் சொல்லாமல், ஒரு கைண்டாக எதுவுமே சொல்லாமல் டேரெக்டாக வந்து ரிஃப்யூஸ் பண்ணுறது. ஸோ பாயிண்ட் பிளாக்ங்கிறது ஆப்ஷன் ஏ, பிளண்ட்லிங்கிறது இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக பாருங்கள் 82 வந்து அக்கார்டிங் டு எட்ஜர் ஏ கெஸ்ட் வந்து இஸ் பார்ட் ஆஃப் இஸ் ஹவர்ஸ் இஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரேஜ் போயம், அவரோட கரேஜ் போயம்லேருந்து எடுத்தது. ஸோ வந்து கரேஜுங்கிறது அந்த நேரத்தில் ஒரு இன்ஸ்டிங்க்டாக நடக்கிற ஒரு ஆக்ட் கிடையாது, அது வந்து எவர் லாஸ்டிங் நம்ம கூடயே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி கரேஜுங்கிறது கரெக்டான ஆன்சர். 83 கொஸ்டின் பாருங்கள். இந்த போயம் த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா, இதில் பார்த்தீங்கன்னா த போயட் வாண்ட் அஸ் டு காப்பி, ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் எதை பற்றி? ஹேர் கிராண்ட் மதர் இன் என் இமெயில் பேக் டு ஹேர். ஸோ இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக 84th கொஸ்டின் அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐசக் ஹேட் கன்ஸ்ட்ரக்டட் எ மாடல் ஆஃப் த விண்மில், he possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டான இது. ஸோ ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் த ஏ. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்ததா வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஷிப்? ஓகே, மேன் ஓவர் போர்ட்னு ஒரு ஸ்டோரியில் அந்த நேம் ஆஃப் த ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ராஜோலா. த மேன் வந்து மிஸ்டேக்கன்லி ஓவர் போர்டட், இந்த ஷிப்பில் வந்து ஓவர் போர்டட் பண்ணியிருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லி கம் டு லே த எக்ஸ் பிட்வீன் த மந்த்ஸ் ஆஃப், மெயினாக ஒடிஷாவில் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கும். ஸோ எந்த டைமில் வரும் பார்த்தீங்கன்னா எக்போட ஜனவரி அண்ட் ஏப்ரல். ஓகே, ஸோ வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள் 85th கொஸ்டின். ஓகே, 87th கொஸ்டின், சாரி 87th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் பார்ன் இன் ஹோல்ஸ்ரோப் இன் இங்கிலாந்து இன் 1642 ஆன் கிறிஸ்மஸ் டே. ஸோ இது வந்து ஐசக் நியூட்டன் ஸ்டோரியிலேருந்து 2-3 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ வந்து ஆன்சர் வந்து டி, சர் ஐசக் நியூட்டன் கிறிஸ்மஸ் டேலே பிறந்திருப்பார். மாலா லீவ்ஸ் அப்ஸ்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபைண்ட் த அட்வர்ப். அட்வர்ப்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப் இருக்குல்ல. அப்ஸ்டர்ஸ்னா தட் கம்ஸ் அண்டர் எந்த அட்வர்பில் வரும்? மேனரா, டைமா, ஃப்ரீக்வன்சியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேஸை குறிக்கிறதுனால ஸோ அட்வர்ப் ஆஃப் பிளேஸுங்கிறது இது கரெக்டான ஆன்சர். அடுத்தது 89th கொஸ்டின் பாருங்க. இன்டீட் இஸ் யூஸ்டு டு. ஸோ இன்டீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ குவாலிஃபைங்கா, சீக்வன்சிங்கா, எம்ஃபசிங்கா, கம்பேரிங்கா அப்படி பார்த்தீங்கன்னா இட் எம்ஃபசிஸ்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததா வாட் இஸ் ப்ராடிஜி? ஓகே, வாட் இஸ் ப்ராடிஜின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இது கரெக்டான ஆன்சர் வந்து ஏ சைல்டு ஹூ ஷோஸ் கிரேட் எபிலிட்டி அட் அன் யங் ஏஜ் தான் ப்ராடிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஓகே, இது வந்து கம்பேரிங் டு பேப்பர் 1 வந்து ஓகே ஈஸி தான், மாடரேட்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஸ்கோர் பண்ணுற பேப்பர் தான் எதுவுமே. இங்கிலீஷ் ஐ மீன் நான் சொல்கிறது இங்கிலீஷில் மட்டும்தான். ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளோட அகாடமியில் ஆன்லைன் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் 2 2A ஸ்பெஷலாக ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம ஆப்பில் அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். தேங்க்யூ.